friends, welcome to my channel. இது ஒரு மல்டி பர்பஸ் மினி பேஸ்கெட். இந்த பேஸ்கெட்டை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது மெஷர்மெண்ட் பார்ப்போம். இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் இந்த வயர்ஸை வச்சு தான் நான் போட போகிறேன். இந்த வயர்ஸ் ஆல்ரெடி நான் பேஸ்கெட் போட்டுட்டு மீதம் வச்சுருந்த வயர்ஸ் தான். மீதமான வயர்லையே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமான வயர் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ நான் இதுலேயே போட்டுக்க போகிறேன். அளவு பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் 3 அடியில் 8 வயரும், எல்லோ கலரில் 3 அடியில் 10 வயரும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லோ கலரில் 10 வயரும், க்ரீன் கலரில் 8 வயரும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்து கட் பண்ண 10 எல்லோ வயரில் ஒரு வயர் எடுத்து இந்த மாதிரி ஈவனாக மடித்து எடுத்துக்கணும். ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 லைனுக்கு மட்டும் இந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். அப்புறமா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி தான் போடுவோம். இப்போது இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் 1.5 அடி ஸ்கேலில் 1.5 அடி அளந்துட்டு ரன்னிங் ஒயரில் இந்த 1.5 அடி இருக்கிற இடத்த அப்படியே மடித்து கையில் எடுத்துக்கணும். மடித்து எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம ஈவனாக மடித்து வச்சுருந்த அந்த எல்லோ கலர் ஒயரை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு நார்மல் நாட்டு நாம் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் நாட்டு ஒரு நார்மல் நாட்டு நாம் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஒயரும் கீழே இருக்கிற ஒயரும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு நாம் அளந்து பார்த்துக்கணும். ஈக்குவலாக தான் இருக்குது. ஈக்குவலாக இல்லை அப்படின்னா நாம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பேஸ்கெட் கரெக்டாக வரும். அடுத்து செகண்ட் நாட் போட்டுக்கலாம். செகண்ட் நாட் போடுறதுக்கு கட் பண்ண 10 வயர்லேருந்து இன்னொரு எல்லோ கலர் ஒயர் எடுத்து ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது செகண்ட் நாட் போட்டுக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு கட் பண்ண 10 வயர்லேருந்து ஒரு எல்லோ கலர் ஒயரை மடித்து ஒரு நாட் போட்டோம். அப்புறம் இது 2வது ஒயரை மடித்து 2வது நாட் நாம் போடுறோம். ஃபஸ்ட் லைன் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் லூஸாகவும் நல்லா டைட்டாக நாம் போட்டுக்கணும். இப்போது மேலே இருக்கிற வயரும் கீழே இருக்கிற வயரும் ஈக்குவலாக இருக்குதா அப்படின்னு நாம் பார்த்துக்கணும். அப்புறம் கட் பண்ண க்ரீன் கலர் ஒயர் 8 வயர்லேருந்து ஒரு வயரை ஈக்குவலாக மடித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அதை வச்சுட்டு 3வது நாட் நாம் போடுறோம். 2 எல்லோ கலர் நாட்டு, அப்புறம் 2 மிக்சடு நாட்டு, க்ரீனும் எல்லோவும் சேர்ந்த மிக்சடு நாட்டு. அந்த மாதிரியே நாம் 2 எல்லோ நாட்டு 2 மிக்சடு நாட்டு அந்த மாதிரியே நாம் கட் பண்ண எல்லா வயர்ஸையுமே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு காட்டுறேன் நான். 1 by 1 வயர்ஸை சேர்த்து நாட்ஸ் போட்டுட்டேன் நான். இப்போது இந்த சைடில் இருக்கிற இந்த எல்லோ கலர் ஒயரை அளவாக எடுத்துக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடு ஒயரில் இந்த மாதிரி வச்சுட்டு அதளவுக்கு பிடிச்சிட்டு நாம் கட் பண்ணிக்குவோம். அடுத்து இந்த ஃபஸ்ட் லைனுக்கு மேலே இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர்லேயே அடுத்த லைனாக இதுக்கு மேலே போட்டுக்க போகிறோம். இந்த சைடு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு ஈக்குவலாக வச்சுட்டு ஃபுல்லாக அளந்துக்கணும். சைடு ஒயர் முடிகிற இடத்துல ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். நாம் ஃபஸ்ட் லைன் கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதை கொஞ்சம் டைட் பண்ணிகிட்டே நாம் நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஒயர் மேலே மடித்த ரன்னிங் ஒயரை வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட் நாட் போடுறோம். செகண்ட் லைனில் ஃபஸ்ட் நாட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா டைட்டாக போட்டுக்கணும். அடுத்தடுத்து போடுறதும் டைட் பண்ணிகிட்டே போட்டுக்கலாம். இந்த மாதிரியே இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தொடர்ந்து போட்டுட்டு சைடு ஒயர் அளவாக வச்சு இதை கட் பண்ணிக்க போகிறேன் நான். 2 லைன் எல்லோ கலர் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் போட்டுட்டு கீழேயும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் 2 லைன் போட்டுக்க போகிறேன் நான். மேலே 2 லைனும் கீழே 2 லைனும் போட்டதுக்கப்புறமா திருப்பி நாம் எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணி மேலே 2 லைன் கீழே 2 லைன் போடணும். ஃபஸ்ட்டு இந்த 2 லைன் போட்டுட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்ட 2 எல்லோ லைனுக்கு அப்புறமா மேலே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் 2 லைனும்,
அப்புறமா கீழே க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் 2 லைனும் போட்டிருக்கேன் நான். இதுக்கப்புறமாவும் இன்னும் மேலே இந்த க்ரீனுக்கும் மேலே எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் 2 லைன் போட்டுக்கணும். கீழேயும் அதே மாதிரி எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் 2 லைன் போட்டுக்கணும். 2 லைன், மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டுட்டு அப்புறமா காட்டுறேன் நான். பார்த்திங்கன்னா பேஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் மொத்தம் 10 லைன் போட்டிருக்கேன். பேஸ் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லோ 6 லைனும் க்ரீன் 4 லைனும் வந்திருக்கு. மொத்தமாக போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நாம் மேலே போட ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் கொஞ்சமாக விட்டுட்டு 4வது நாட்டிலேருந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணி தான் நான் இந்த பேஸ்கெட் போட போகிறேன். அப்போ தான் பேஸ்கெட் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லைன்னா இது குட்டி பேஸ்கெட்னால மேலே நல்லா இருக்காது. ஸோ நான் ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். சுற்றிலும் போட்டு இங்கே வர போட்டுட்டு காட்டுறேன் நான். சுற்றிலும் போட்டு இங்கே வர போட்டுக்கிட்டேன் நான். இப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது விட்டோம் இல்லையா கொஞ்சம் ஒயரு, அது இந்த மாதிரி உள்பக்கமாக இருக்கும். அதை எந்த பக்கம் சொருகிறதுக்கு வாக்காக இருக்கோ அதை பார்த்து அந்த லைன்லேயே அப்படியே சொருகிக்கணும். ஒரு 4-5 டாட்ஸுக்கு சொருகி விட்டாலே போதும். இல்லை ஃபுல்லாக சொருகணும் அப்படின்னா கூட சொருகிக்கலாம். இப்போது ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கலாம். நாம் மேலே போகிற ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்படி கீழமாக தள்ளி லூஸ் பண்ணி உள்பக்கமாக இந்த மாதிரி லூஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி அந்த ஹோல் உள்ளே விட்டு பிடிச்சிக்கணும். அப்புறம் அந்த மேலே போகிற ஒயரை அந்த கேப்பில் கொடுத்து மேலே இழுத்துக்கணும். இப்போது நாம் எல்லா ஒயர்ஸையுமே டைட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரு உள்பக்கமாக இருக்கும், அதையும் நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு நாம். இப்போ இந்த ரன்னிங் ஒயர் அப்படியே மேலே எடுத்துகிட்டு 2வது லைனில் நாம் நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம். இப்படியே தான் நாம் தொடர்ந்து போட்டுகிட்டே அடுத்த லைன் இங்கே முடிகிறப்ப நாம் ஏணிப்படி முடித்து போட்டுக்க போகிறோம். இப்படியே தொடர்ந்து ஒரு 4 லைன் போட்டுட்டு காட்டுறேன். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் 4 லைன் போட்டிருக்கேன். 2 க்ரீன் லைனும் 2 மிக்சடு லைனும் வந்திருக்கு. அடுத்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் மட்டும் போட்டுக்க போகிறேன். இடையில பார்டர் மாதிரி 2 லைன் மட்டும். அடுத்து அதுக்கு மேலே 4 க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் 4 லைன் போட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேஸ்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இடையில 2 லைன் மட்டும் எல்லோ கலர் பார்டர் மாதிரி வந்திருக்கு. மேலே 4 லைன், கீழே 4 லைன் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ மேலே மிச்சம் வந்திருக்கிற ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். சைடில் மட்டும்தான் கொஞ்சம் நீட்டமாக வந்திருக்கு, மற்ற ஒயர்ஸ்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. மேலே இருக்கிற இந்த ஒரு லைனை மட்டும் மடக்கிட்டு உள்பக்கமாக நான் சொருகி விட்டுக்க போகிறேன். நடு லைனை விட்டுட்டு 3வது லைன்லேருந்து நான் சொருகிக்க போகிறேன். அப்போ தான் நாம் மடக்கும்போது கரெக்டாக வரும். ஒயர்ஸ் எல்லாமே குட்டியாக இருக்குது. ஸோ நான் எல்லா ஒயர்ஸையுமே ஃபுல்லாக சொருகிக்கலான் இருக்கேன். சைடில் இருக்க ஒயர்ஸை தவிர மற்ற எல்லாமே ரொம்ப குட்டி ஒயர்ஸாக தான் இருக்குது. ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன் நான். ஃபுல்லாகவே சொருகிட்டேன் நான். பார்த்திங்கன்னா நல்ல அழகான ஓவல் ஷேப்பில் இருக்குது. இது ஒரு அழகான ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு. ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இது இப்போ ஓவல் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இதை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் மாற்றணும் அப்படின்னா விருப்பம் இருந்தால் மாற்றிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் தான், அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ரன்னிங் ஒயரில் ஒரு அடி மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, நான் அந்த சைடில் கட்டியிருக்க பாருங்க, அந்த மாதிரி 2 நாட்டு அந்த முக்கில் இருக்கிற 2 நாட்டை மட்டும் சேர்த்து நாம் கட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். அதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 நாட்டை சேர்த்து நம்ம கீழேருந்து
மேலே வர கட்டி அப்படியே நாம் சொருகி விட போகிறோம். அவ்வளோதான். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஒரு அடி எடுத்திருக்கேன். நான் 4 பக்கத்துக்குமே ஒரே கலர் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு அடி எடுத்துகிட்டு ஒரு 4 நாட் சொருகிட்டு அதில் ஒரு சின்ன முடிச்சு போட்டுட்டு அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டேன். நான் வெளியே எடுத்துட்டு அந்த முக்கில் இருக்குது பார்த்திங்களா 2 லைனு, அந்த 2 லைனை மட்டும்தான் நாம் கட்டிக்க போகிறோம். இந்த 2 லைனை இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டு நாம் இந்த ஒயரை வச்சு மேலே வர கட்டிக்க போகிறோம். இந்த ஒயரை இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு மேலே கொடுத்து நேராக அந்த பக்கமாக வெளியே எடுத்துக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். திருப்பி நம்ம கொடுத்த அந்த நாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே கொடுத்து நேராக இந்த பக்கம் எடுத்துக்கணும். இந்த மாதிரியே தான் மேலே வரைக்கும் நாம் கொடுக்க போகிறோம். மேலே கொடுத்து அந்த பக்கம் எடுத்துக்கணும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி மேலே வர கொடுத்து மிச்சம் இருக்கிற ஒயரை நாம் சொருகிக்கலாம். மேலே வர கொடுத்துட்டேன் நான். இப்போது இந்த ஒயரை உள்பக்கமாக கொடுத்து நேராக நாம் சொருகி விட்டுக்கலாம். உள்பக்கமாக கொடுத்து இந்த ஒயரை அப்படியே கீழே பார்த்து நம்ம சொருகி விட்டுக்கலாம். 4 பக்கமுமே கட்டி முடித்து சொருகி விட்டுட்டேன் நான். நல்ல அழகான ரெக்டாங்கிள் ஷேப்பில் மினி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா. கிச்சனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நீட்டாகவும் கிச்சன் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.